ஹாய், நான் உங்க கிருத்திகா. இன்னைக்கு 369 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நம்ம பார்க்க போறோம். நீங்க பணம் சம்பந்தமா இருந்தாலும் சரி, இல்ல வேலை சம்பந்தமா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு சக்சஸ் வேணும் அப்படின்னாலும் சரி, இல்ல ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸா இருந்திருந்தாலும் சரி, நீங்க எது வேணாலும் அடையிறதுக்கு இந்த 369 மெத்தட் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லா. அவரு தான் கண்டுபிடிச்சாரு. இந்த 369ஓட நம்பரோடைய பவரை யூஸ் பண்ணி பண்ற மேனிஃபெஸ்டேஷன் தான் 369 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இந்த டெக்னிக்கை யாரு வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க நிறைய ஸ்லோகம்ஸ்லாம் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ நானுமே நிறைய ஸ்லோகம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அதுலயுமே பாத்தீங்கன்னா 108 டைம்ஸ், 21 டைம்ஸ், அப்படி இல்லைன்னா 6 டைம்ஸ் இந்த மாதிரி தான் நான் சொல்வேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்க ஸ்லோகம்ஸ் பாத்தீங்கன்னாலே 6 டைம்ஸ் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா 18 டைம்ஸ் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா 21 டைம்ஸ் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா 42 டைம்ஸ் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா 51 டைம்ஸ், அப்படி இல்லைன்னா 108 டைம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? இது எல்லாமே கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 369 இந்த மாதிரி தான் வந்து முடியும். இப்போ 21னாலும் 3 முடியும், 42னாலும் 6 முடியும், 18னாலும் 9 முடியும், 108னாலும் 9 முடியும். இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி முடியறதுலாம் வந்து 369 இந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றது தான் ஸ்லோகம்ஸ்க்குமே யூஸ் பண்ணுவாங்க. அது ஏன்னா யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ற நம்பர் தான் 369. இப்போ உங்களுக்கு வேணும்ன்றத ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்றதுக்கு இந்த 369 மெத்தட் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த 369 பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்ஸே இருக்கு. யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ற ஒரு பிசிக்ஸே இருக்கு. பட் நம்ம அந்த பிசிக்ஸ்குள்ளலாம் இப்ப போக வேண்டாம். 369 மெத்தட எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். 369ன்றது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்னு சொல்லிட்டோம். இது எப்படின்னா 369 இத ஒரு பேட்டர்னா நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இப்போ காலையில 3 டைம்ஸ் எழுதணும், ஆஃப்டர்நூன் 6 டைம்ஸ் எழுதணும், நைட் 9 டைம்ஸ் எழுதணும். இதை எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எது சம்பந்தமா மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஒரு கிளாரிட்டியா நீங்க இருங்க. இதுதான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியோட இருங்க. இப்போ பண சம்பந்தமா இல்லனா ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். எதுக்கு வேணாலும் நீங்க பண்ணலாம். வேலை வேணும்னாலும் பண்ணலாம். இது மாதிரி எது சம்பந்தமா இருந்தாலும் நீங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்ணலாம். இப்போ ஒரு அஃபர்மேஷன் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணணும். அஃபர்மேஷன்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு எந்த விஷயம் தேவையோ அது ஆல்ரெடி உங்ககிட்ட தான் இருக்கு, ஆல்ரெடி உங்ககிட்ட நடந்துருச்சு, ஆல்ரெடி உங்ககிட்ட நடந்துட்டு இருக்கு, உங்ககிட்ட இருக்கு அப்படின்றது தான் அஃபர்மேஷனா நம்ம சொல்றோம். ஓகேவா? அஃபர்மேஷன்ன்றது உங்ககிட்ட நீங்க என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கு அப்படின்றது தான் அஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு மந்த்லி 1 lakh ஏர்ன் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் மந்த்லி 1 lakh ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன், மந்த்லி 1 lakh ஈஸியா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஈஸின்ற வார்த்தையை எல்லா மேனிஃபெஸ்டேஷன்லயும் யூஸ் பண்ணிக்கோங்க, அஃபர்மேஷன்லயும் யூஸ் பண்ணுங்க. ஈஸின்ற வார்த்தை உங்களை வந்து கண்டிப்பா ஈஸியாவே எல்லாமே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, மந்த்லி 1 lakh நீங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மார்னிங் எழுந்ததுமே ரொம்ப ரிலாக்ஸா இருங்க. அந்த விஷயம் உங்களோடது தான் அப்படின்றத உணருங்க. உங்களோடதான் உணர்ந்துட்டு நீங்க ரொம்ப சந்தோஷமா, அது உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த மாதிரி சந்தோஷத்தை நீங்க உணரணும். நீங்க டவுட் படக்கூடாது. இது நடக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. கண்டிப்பா நடக்கும். அப்படி அதுக்காக தான் நீங்க எழுதுறீங்களே. கண்டிப்பா நடக்கும்ன்ற நம்பிக்கையில தான் நீங்க எழுதவே ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? அப்போ கண்டிப்பா அதை பத்தி டவுட் படாதீங்க. யூனிவர்ஸை நம்புங்க. காலையில எழுந்ததும் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அந்த டைம்ல நீங்க வேற எதை பத்தியுமே யோசிக்காம உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் 3 டைம்ஸ் எழுதணும். அஃபர்மேஷன் சொல்லிட்டு நீங்க எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த அஃபர்மேஷனை 3 டைம்ஸ் காலையில எழுந்ததும் எழுதணும். மதியானம் எந்த டைம் வேணாலும் எழுதலாம். பட் ரெகுலரா அதே டைமே ஃபாலோ பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ மதியானம் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஈவினிங் எழுதாதீங்க. மதியானம்னா மதியானமே எழுதுங்க. 6 டைம்ஸ் எழுதணும். மதியானம் எழுதுறத 6 டைம்ஸ் எழுதணும். அதே மாதிரி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடி தூங்க போறீங்க இல்லையா? அந்த டைமுக்கு முன்னாடி நீங்க உங்களோட அஃபர்மேஷனை 9 டைம்ஸ் எழுதணும். 369 இதுதான் வந்து 369. மார்னிங் 3 டைம்ஸ், ஆஃப்டர்நூன் 6 டைம்ஸ், நைட் 9 டைம்ஸ். இதை வந்து நீங்க எழுதிட்டு வரும்போது கன்சிஸ்டன்சியா எழுதணும், தொடர்ந்து எழுதணும், டவுட் படாம எழுதுங்க. ஒரு நாள் நீங்க மறந்துட்டாலும் திரும்பி ஸ்டார்ட் பண்ணும்போது 1ல இருந்தா ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு தான் டே 1. நீங்க திரும்பி ஒரு வேலை விட்டுட்டாலும்
அந்த நாள் அவ்வளவுதான். அது வரைக்கும் நீங்க எழுதுறது எல்லாமே வேஸ்ட் தான். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளா எழுதிட்டு வரணும். இத மாதிரி 21 டேஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 33 டேஸ் கண்டிப்பா பண்ணணும். நானுமே 31 டேஸ்லாம் எழுதிட்டு ஒரு மதியானத்துல மறந்துட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 33 டேஸ்லாம் எழுதியிருக்கேன். ஸோ இது கண்டிப்பா நடக்கும். நீங்க வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடணும். திருப்பி அது நடக்குமா நடக்குமா நடக்குமான்னு நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நடக்கும்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் ஆயிடும். ஸோ நீங்க டவுட் படாதீங்க. டவுட் படாம அது விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்ற நம்பிக்கையோட இந்த 369 மெத்தட் யூஸ் பண்ணுங்க. நீங்களும் எதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. 369 மெத்தட்ல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா 369 மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க மறக்காம கண்டிப்பா எழுதிட்டு வாங்க. உங்களோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நீங்களே பார்ப்பீங்க. நீங்க எழுத ஆரம்பிச்சு இந்த 21 டேஸ் அப்படின்னா 33 டேஸ்க்குள்ளவே உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும். 33 டேஸ்க்குள்ள நடக்கும்னா அதுக்குள்ளவே நடந்து முடிஞ்சிடும். பட் இதுவே கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரியான விஷயமா இருந்தா கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க உடனே நடக்குமா நடக்காதா, இது எப்படி உங்ககிட்ட வந்து சேரும் அப்படின்றதே நீங்க நினைக்காதீங்க. என்ன வழியில வந்து சேரும் அப்படின்றத பத்தி எல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. அது எல்லாமே யூனிவர்ஸோட ப்ராப்ளம். அந்த யூனிவர்ஸ்க்கு தெரியும் உங்களுக்கு எந்த டைம்ல எப்படி எடுத்துட்டு வந்து கொடுத்தா அது சேஃபா உங்ககிட்ட இருக்கும் அப்படின்றது அதுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு தேவையான டைம்ல கரெக்டான டைம்ல கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்ப்பாங்க. ஸோ நீங்க டவுட் படாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா நம்புங்க. அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க. இப்போ இன்னைக்கு காலையில நீங்க எழுதி முடிக்கிறீங்க. எழுதி முடிச்சுட்டு மதியானத்துக்குள்ள இந்த விஷயம் நடக்குமா அப்படின்ற டவுட்கே போயிடாதீங்க. நடக்கும்னா கண்டிப்பா நடக்கும். அவ்வளவுதான். அப்படி இல்ல நடந்துருச்சு இப்படின்ற மைண்ட் செட்ல மட்டும் தான் நீங்க இருக்கணும். ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்ற மைண்ட் செட்ல இருங்க. நடந்துட்டதை தான் நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களே, அது நடந்துட்டா எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்களோ அதே மாதிரி ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா சீக்கிரமா வந்து உங்ககிட்ட சேரும். கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியம். ஸோ கன்சிஸ்டன்சியை மறந்துடாதீங்க. டெய்லியுமே எழுதணும். ஒரு நாளும் விடாம எழுதணும். ஒரு நாள் விட்டுட்டாலும் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 369 மெத்தட் யூஸ் பண்ணி யார் லைஃப்ல முன்னேறணும், அவங்களும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.